நம்பிக்கையின் தேவனுக்கே என்றென்றைக்கும் துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் சங்கீதம் 5:11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. துதிக்க நீதிமொழிகள் 29:25. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். விசுவாசிகளாகிய நாம் இந்த நாளில் விசேஷமாய் ஜெபிக்க வேண்டியது, கர்த்தரை நம்புகிற அவரை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்ட யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்றும், அவர்களை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் நீங்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்றும் இந்த நாளில் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். மேலும் நம்முடைய திருச்சபையில் உள்ள வியாதிஸ்தருக்காகவும் தரித்திரருக்காகவும் நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டும். மேலும் தேசத்தில் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் உயர்ந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் மேன்மையான இடத்தில் வாழவும் கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைக்க வேண்டும் என்றும் இந்த நாளில் நாம் ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, யாரெல்லாம் கர்த்தரை நம்பி விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் அந்த நல்ல தேவனை நாம் மனதார இன்று ஸ்தோத்தரிக்கலாம்.